என் ஜிம்மில் ஒரு சகோதரர் இருக்கார். அவர் வந்து புதுசாக ஜாயின் பண்ணியிருக்காரு. அவர் வந்து ஃபஸ்ட்டு இப்போ கேட்டது என்ன அப்படின்னா பிகினர், ஓகேவா? அதனால் அவருக்கு தெரியல, நம்ம அதை சொல்லலாம். இதே மாதிரி என் சகோதரர்கள் நிறைய பேர் இருப்பீங்கல்ல, அதனால தான் இந்த விஷயத்தை சொல்கிறேன். என்ன அப்படின்னா, ஒர்க் அவுட் பண்ணி டயர்டாக இருக்குது, 7 பிடிக்கலாமா அப்படின்னு கேட்டார். மிகப்பெரிய தவறு ஒன்று. அதுக்கப்புறம் வெள்ளிக்கிழமை தோறும் பரோட்டா தின்னேன் அப்படின்னாரு. அவருக்கு மசில் கெயின் பண்ணணும், ஆள் பல்க் ஆகணும்னு ஆசை. இப்போதைக்கு அந்த அந்த ஆசைக்காக, ஓகேவா, பரோட்டா திங்கவே கூடாது அப்படின்னு கிடையாது. ஆனால் இப்போதைக்கு அவர் வந்து கண்டினியூவாக வாரத்துக்கு ஒரு நாள் பரோட்டா திங்கிறாருன்னா, ஒரு நாள்னு சொல்கிறாரு, எப்படியும் ஒரு 2 நாள் ஆயும்னு வச்சுக்கோங்களேன். என்னையே பரோட்டாங்கிறது என்னென்னா ஒரு பிளாஸ்டிக் மாதிரி தான். வயிற்றுக்குள்ளே போய் டைஜஷன் ப்ராப்ளத்தை உண்டாகும், டைஜஸ்டே ஆகாமல் கிடக்கும். அப்படி அது கிடக்கும்போது என்ன ஆகும், மற்ற ஃபுட்டெல்லாம் லோட் ஆகுமா, இல்லை லோடான ஃபுட்டை வந்து அதில் உள்ள சத்துக்களை குடல் உறிஞ்சி கரெக்டான மசிலுக்கு கொண்டு சேர்க்குமாங்கிறது டவுட்டு. ஸோ பரோட்டாங்கிறது ஹெல்த்தான உணவான்னு கேட்டால் 100% இல்லை.